ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சேலத்தில் தான் நம்ம இப்போ நின்றுட்டுருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சுற்றுலா வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் சேலத்துலேருந்து ஏற்காடு போக போகிறோம். ஸோ ஏற்காடுக்கு பஸ்ஸுக்காக வெயிட்டிங்கில் நின்றுட்டுருக்கோம். நம்ம என்னதான் தினமும் நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறதும், வேலைக்கு போனால் அங்கே டென்ஷன், வீட்டில் டென்ஷன், ஸோ குழந்தைங்களை சமாளிக்கிறது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எப்பவுமே நம்ம மைண்டு குடும்ப கண்ணோட்டத்தோடவே நம்ம தினம் தினம் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அந்த டென்ஷன்லாம் நம்ம ரிலாக்ஸேஷன் ஆகணும்னா நம்ம இந்த மாதிரி ஒரு குட்டி சுற்றுலா நம்ம போனால் நமக்கு சேஃபாக தான் இருக்கும். நம்ம மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும், நம்மளுக்கும் ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதை பற்றினா தான் நம்ம இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்கோசரம். ஸோ பிள்ளைகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருப்பாங்க. அது இல்லாமல் ஏழைகளின் ஊட்டி ஏற்காடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 20 கொண்டை ஊசிகள் கொண்ட ஏற்காடு வழியெலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், பச்சை பசேல்னு மரங்கள், மலைகள், 20 கொண்டை ஊசி வளைவுகள், இதெல்லாமே பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா காட்டில் பலாமரம் இதெல்லாம் அங்கங்கே இருக்கிறது. ஆனால் இதில் ரொம்பவே அதிசயமானதுன்னா பார்த்திங்கன்னா மரங்கள் ரொம்ப ஹைட்டாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹைட்டாக இருக்குது. இந்த மாதிரி எங்கேயும் பார்த்ததில்லை. இந்த மலை பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து 5300 அடி உயரம் கொண்டது. இந்த மலைகள் பார்த்திங்கன்னா 20 கொண்டை ஊசி வளைகளை கொண்டது. ஒவ்வொரு வளைவுக்கும் பார்த்திங்கன்னா சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றின பெயர்களும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புலவர் பெயர்களும், அரசர் பெயர்களும், இத்தனை பெயர்கள் பார்த்திங்கன்னா கொண்டை ஊசி வளைவுக்கு இங்கே பேர் வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றின வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வளைவுகள் பேர்கள் காமிச்சிருப்பேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா வளைஞ்சி 20 கொண்டை ஊசிகளை தாண்டி போகிறது ஒரு பெரிய சாகசம்தான். பஸ் ஓட்டுறவங்களாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தான் ரிஸ்க் எடுத்து தான் இந்த பஸ்லாம் ஓட்டிகிட்ருக்காங்க. நாங்களே பார்த்தோம். ஆனால் ஒரு 3 இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்காகி தான் வண்டியை அப்படியே கொஞ்சம் ஜஸ்ட்டு அந்த மாதிரி தான் ஒரு 3 இடம் 4 இடம் பஸ் இதுவாகிடுச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் இந்த வலைகளை தாண்டி ஒவ்வொரு பஸ்காரங்களும் இந்த பயணிகளை பாதுகாப்பாக கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் கண்ணால். அந்தளவுக்கு ரிஸ்க்கான ஒரு இடம் தான் இது.
பஸ்ஸில் போயிட்டு பார்க்குறத விட ஸ்கூட்டியில் வரவங்க பார்க்குறது ரொம்ப இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா நின்று வியூ பாயிண்ட்டெல்லாம் பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே ஒரு பிரமிப்பாக ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. இந்த கொண்டை ஊசி வலைகளில் ஒவ்வொரு இடமும் பார்த்திங்கன்னா வளைஞ்சு போகிறதும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலை, பச்சை பசேன்ற காடுகள், இதெல்லாம் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது. அதனால் ஸ்கூட்டியில் வரவங்களுக்கு பெரும்பாலும் வந்து இது இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. எல்லா இடத்துக்கும் வந்து கரெக்டாக போகவும் முடியும். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து சுற்றி பார்த்தோம் அப்படின்ற வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல நாங்கள் போயிட்டு பார்த்துருக்கோம், எந்தெந்த இடம் மிஸ் பண்ணோம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செம்ம வியூ பாயிண்ட் டாடி. அட்வான்டேஜ் கிடைக்குதுடா. நாங்கள் வந்து ஏற்காடுக்கு போயிட்டு எங்கெல்லாம் சுற்றி பார்த்தோம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ எங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த காலத்தில் இருந்தாங்களே மன்னர் பேர், அப்புறம் கொடி காட்டு பேர்லாம் போட்டுருக்காங்க.